ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பூஜா சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது சூப்பரான ஒரு லாலிபப் தான் பண்ண போகிறோம். இது பண்ணுறதுக்கு ஒரு 4 உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இதை நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குறோம். அதையும் இப்போ இதில் சேர்த்துடலாம். காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் பொடியை வெட்டி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். இதுக்கு கூட ஒரு கேரட்டு துருவி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துடலாம். இதுக்கு பதிலாக முட்டையை கூட வேக வச்சு துருவி சேர்த்து டேஸ்ட்டு இன்னும் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட், இதையும் இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்க போகிறோம். உப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா காரத்துக்கு தனி மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், இது ரெண்டும் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறமா ப்ரெட் க்ரம்ஸ் தான் சேர்த்துக்க போகிறோம். ப்ரெட் க்ரம்ஸ் ஒரு 5 ப்ரெட்டை நான் க்ரம்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். இதை ஒரு பாதி அளவு தட்டிக்கோங்க. மீதி நமக்கு கோட்டிங் கொடுக்கறதுக்கு தேவைப்படும். இந்த மாதிரி மாவை நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறமா கொஞ்சமாக சாட் மசாலா சேர்த்து நல்லா மாவை உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ உருட்டின மாவுலேருந்து சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து நம்ம சின்ன சின்ன பால்ஸாக இப்போ நம்ம உருட்டி எடுத்துடலாம். எடுத்து இப்போ ஒரு பாத்திரத்தில் வச்சுக்க போகிறோம். இப்போ எல்லா மாவையுமே நம்ம இந்த மாதிரி உருட்டி எடுத்துட்டோம். இதுக்கு கோட்டிங் கொடுக்கறதுக்கு ஒரு மாவு ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவில் கொஞ்சம் தண்ணி விட்டு இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க. கலந்து எடுத்ததுக்கப்புறமா ஒவ்வொரு பால்ஸாக எடுத்து இந்த மாதிரி டிப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற ப்ரெட் க்ரம்ஸில் நல்லா கோட் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ நம்ம ப்ரெட் க்ரம்ஸில் மாவில் எல்லா இடமுமே இந்த ஒரு பாலில் எல்லா இடம் ப்ரெட் க்ரம்ஸ் படும்படி நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துடலாம். ஏன்னா எல்லா மாவையுமே நம்ம இந்த மாதிரி ப்ரெட் க்ரம்ஸில் முக்கி எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறமா நம்ம பொரிக்கிறது மட்டும்தான் வேலை இருக்குது. இப்போ எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. ரொம்ப ஹையாக இருந்து நம்ம போட்டோம் அப்படின்னா தீஞ்சு போயிடும். அதனால் ஸ்டவ்வை மீடியமாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஒவ்வொரு பால்ஸாக எடுத்து இதில் போட்டுடலாம். போட்டு நல்லா 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா பொரியட்டும். இப்போ நமக்கு லாலிபப்புக்கு தேவையான ப்ரெட் பால்ஸ் எல்லாம் ரெடி ஆகிட்டுருக்கு. இனி நம்ம பிளைட்டிங் பண்ணி பார்க்கலாம் வாங்க. சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் சூப்பராக இருக்கும். இதை சாஸோட தொட்டு சாப்பிட ரொம்ப எம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிஷ் பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.